கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். ஆமென். நீதிமொழிகள் புத்தகம் முழுவதும் ஞானமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது. அந்த நூலின் அடிப்படை சத்தியம் இன்றைய தியான வசனமாகிய ஒரே வசனத்தில் சுருக்கமாக வெளிப்படுகிறது. இதுவே நீதிமொழிகள் முழுவதற்கும் அடித்தளம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இங்கு பயம் என்பது அச்சம் அல்ல, ஆழ்ந்த மரியாதை, பக்தி, கீழ்ப்படிதல், தேவனை மகிமைப்படுத்தும் மனப்பான்மை. தேவன் யார் என்பதை உணர்ந்து அவர் பரிசுத்தர், நீதி உள்ளவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரி என்பதை ஏற்றுக்கொள்வதே கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 111:10 வாசிக்கிறோம். ஞானம் வளர வேண்டும் என்றால் முதலில் தேவனை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ளும் இருதயம் இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? ஞானத்தின் ஆரம்பம் என்றால் என்ன? ஞானம் பள்ளி படிப்பால் மட்டும் வருவது அல்ல, அனுபவம் மட்டும் போதுமானது அல்ல. தேவனை மையமாக கொண்ட வாழ்க்கையில் இருந்தே உண்மையான ஞானம் தொடங்குகிறது. தேவனை தவிர்த்து பெறப்படும் அறிவு பெருமை, தேவனை முன்னிலைப்படுத்தி பெறப்படும் அறிவு ஞானம். இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28:28 வாசிக்கிறோம். ஞானம் என்பது அறிதல் மட்டுமல்ல, தீமையை விட்டு விலகும் வாழ்க்கை நடை. தேவ பயம் உள்ள இடத்தில் பாவத்திற்கு இடமே இருக்காது. இதையும் ஒத்துக்கிறீங்களா? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு சொல்லப்பட்ட மூடர் யார்? இங்கு மூடர் என்றால் கல்வி இல்லாதவர் அல்ல, அறிவில்லாதவர் அல்ல, தேவனை மதிக்காதவர், அறிவுரை ஏற்க மறுப்பவர், திருத்தப்பட விரும்பாதவர். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சங்கீதம் 14:1 வாசிக்கிறோம். இவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அதாவது அறிவுரை சொன்னால் எரிச்சல், திருத்தினால் கோபம், தேவ வசனம் சொன்னால் அலட்சியம். இது ஆவிக்குரிய ஆபத்து. இதுவே மனிதனை அழிவுக்கு தள்ளுகிறது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 12:1 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். தேவனை அறிதல், தேவனுக்கு பயப்படுதல் ஞானம். தேவனுடன் உறவு இல்லாத ஞானம் முழுமை அற்றது. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் என்று நீதிமொழிகள் 12:15 வாசிக்கிறோம். ஞானி தன்னை சரி என்று நினைப்பவன் அல்ல, ஆலோசனையை ஏற்றுக்கொள்பவன். ஆனால் மூடனோ தான் செல்லும் வழியே சரியானது என்பதில் தீவிரமாக இருப்பதோடு மற்றவர்கள் சொல்லும் அறிவுரையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நீதிமொழிகள் 15:33 வாசிக்கிறோம். தேவ பயம் மனிதனை பயிற்றுவிக்கும் ஆசானை போல் மாற்றுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஞானத்தின் உண்மையான ஆரம்பம் கல்வி அல்ல, அனுபவம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஆரம்பம். தேவனை மையமாக கொண்ட தீர்மானங்கள் நம்மை பாதுகாக்கும். தேவ பயம் இல்லாத அறிவின் ஆபத்து பெருமை, சுயநீதிமானம், திருத்தத்தை மறுத்தல். தேவ பயம் இல்லாத அறிவு மனிதனை உயர்த்தாது, வீழ்த்தும். மூடனின் அடையாளம் அறிவுரையை வெறுப்பது, போதகத்தை அலட்சியம் செய்வது, தேவனை புறக்கணிப்பது. ஆனால் ஞானியின் வாழ்க்கை நடை கேட்கும் செவி, கற்கும் மனம், கீழ்ப்படியும் இருதயம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மிகவும், அவர்களுக்கு இடையிலே அறிவு அதிகம், ஆனால் ஞானம் குறைவு. தேவ பயம் இல்லாத வாழ்க்கை, அதனால் குழப்பம். சுருக்கமாக சொல்வதானால், ஞானமான மனிதன் தேவனை மையமாக கொள்கிறான், திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறான், கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உடையவனாக இருக்கிறான். ஆனால் மூடன் தன்னைத்தான் சரியென்று நினைக்கிறான், அறிவுரையை மறுக்கிறான், தேவனை புறக்கணிக்கிறான். கல்வி உயர்ந்தாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் தேவ பயம் இல்லை எனில் ஞானம் இல்லை. குடும்பம், ஊழியம், வேலை, தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கும்போதுதான் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லும். ஞானம் என்பது நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்பது அல்ல, தேவனுடன் நாம் எவ்வளவு பணிவுடன் நடக்கிறோம் என்பதே. கர்த்தருக்கு பயப்படுதல் வாழ்க்கை பாதுகாப்பு, அதை அலட்சியம் செய்தல் வாழ்க்கைக்கு குழப்பம். நீங்களே இனிமே முடிவு பண்ணிக்கோங்க. Today's verse teaches that true wisdom begins with the fear of the Lord. The fear is not a terror, but deep reverence, obedience, and humility before God. Those who reject correction and instruction are called fools because they refuse God's guidance. Knowledge without God leads to pride. Wisdom with the fear of the Lord leads to life. A wise person listens, learns, and obeys God. What about you? Think. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு பயந்து நடக்கும் ஞானமான இருதயத்தை எங்களுக்கு தாரும். அறிவுரையை அசட்டை பண்ணும் மூடத்தனத்தை எங்களிடத்திலிருந்து அகற்றும். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கையை தாரும். எங்கள் அறிவு உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.